தாவேக்கா வந்து தனிச்சு நின்றா போனி ஆகாது. 15% ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி அடைய முடியாது. ஆகையினால அவங்க கூட்டணி போய்த்தான் ஆகணும். இவங்க கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில் தொடங்கியாச்சு. அவர் தலைமையில் நாங்கள் இயங்குறதா இருந்தால் எங்களுக்கு 2000 crores வந்து எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு கொடுக்கணும். பேக் ஃபயர் தான். அந்த பேக் ஃபயரை சரி கட்டுறதுக்கு எங்கள் தலைவர்கள் வந்து முயற்சிக்கிறாங்க. இந்த ரசிகர்கள் கூட்டம்லாம் அரசியல் கட்சியில் வந்து இவன் சீஃப் மினிஸ்டராக வரணும்னு எவனும் ஓட்டு போட மாட்டான். நீங்கள் இது தெரியாதனமாகவே இவங்க எல்லாமே நினைக்கிறாங்க. இவங்க ஒரு ஸ்டண்ட் பண்ணாங்கடா. அதாவது பெருசா பூம் பண்ணி ஏதோ வரார் ஒரு பத்திரிகை எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டை விட்டு கிளம்பினார், போயிட்டு இருக்கார், மீனமாக்க விமான நிலையம் வந்தார், விமானத்தில் ஏறிட்டார், திருச்சி விமான நிலையத்தில் இறங்கிட்டார், கார்ல ஏறினார், போய்கிட்டு இருக்கார். இப்படியே ஒரு பின்னாடியே கேமராவை கொண்டு போய் விட்டு இந்த 4-5 ஊடகங்கள் பெருசா பூம் பண்ணிச்சு. இப்ப அவனுக்கு என்னடா இது நம்ம தெரியாதனமா இவனை வளர்த்து விட்டோமேன்னு அவனுங்களே ஃபீல் பண்றானுங்க. இல்ல சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியனுக்கு எதுவும் கேடா? நாங்க சூரியன், நாய் கலைக்குது, குலைச்சிட்டு போகட்டும், அதுக்கு தான் வாய் வலிக்கும். எம்ஜிஆர் டிவி சினிமா அண்ட் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுகன்யா, அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இணையறாங்க காமாட்சி நாயுடு அவர்கள். அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைன்ஸ் கூட்டணி டிசம்பரில் வந்து முடிவாயிடும். தாவேக்கா, பாமக, திமுக, அதிமுக யார் கூட போயெல்லாம் இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்திலாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போது தாவேக்கா வந்து ஒரு பரபரப்பாக இல்லை, நாங்கள் விஜய் வந்து அவங்களோட நிர்வாக குழுவில் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் தனிச்சு தான் நிற்க போகிறேன் அப்படின்னு. இது உண்மைதானா, இல்லை இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? 100க்கு 100 மாறுதல். 100க்கு 100? 100க்கு 100 மாறுதல். மாறாதது எதுவுமே இல்லை. எல்லாம் கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறித்தான் ஆகணும். சரிங்களா? எப்படி சார் சொல்கிறீங்க? அதாவது தாவேக்கா வந்து தனிச்சு நின்றா போனி ஆகாது. அவங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 1 கோடி வாக்காளருக்கு கூட அவங்களுக்கு இருக்கலான்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ஓட்டை வாங்கினா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? முடியாது இல்லையா? 15% தான் வரும். 15% ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி அடைய முடியாது. புரியுதா? ஆகையினால அவங்க கூட்டணி போய்த்தான் ஆகணும். அதனால் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில் தொடங்கியாச்சு. இவங்க கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில் தொடங்கியாச்சு. யார் கூட இணைகிறாங்க? அதிமுக தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா. ஃபஸ்ட்டு விஜய், அவர் என் தலைமையில் தான் கூட்டணின்னு இதுவரை சொல்லிட்டு இருந்தார். இப்போ எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா. பாயிண்ட் நம்பர் 1. அதிமுகவுடைய தலைமையை விஜய் ஏற்றுக்கிட்டாதான் அங்கே கூட்டணி. அந்த தலைமையை இவர் ஏற்றுக்கலைன்னா அவங்களோட கூட்டணி இல்லை. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது, இவர் கூட்டணிக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது நடுவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய கூட்டணிக்கு எங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களுக்கு ஒரு 75 தொகுதி வேணும்னாங்க. அப்படி முன்ன பின்ன இருந்தால் கூட 70 தொகுதிக்கு நாங்கள் குறைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. நம்பர் 1 70 தொகுதி. 2வது, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறோம். இது 2 விஷயம். அவர் தலைமையில் நாங்கள் இயங்குறதா இருந்தால் எங்களுக்கு 2000 crores வந்து எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு கொடுக்கணும். இது 3வது கொஸ்டின். 4வது, அவர் இண்டிவிஜுவலாக ஆட்சி அமைச்சார்னா நாங்கள் எதிர்கட்சியில் உட்காந்துடுறோம். அவர் இண்டிவிஜுவலாக ஆட்சி அமைக்காமல் எங்களுடைய எம்எல்ஏக்களுடைய தயவில் அவர் ஆட்சி அமைச்சா எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சரும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 எம்எல்ஏவுக்கு 2 எம்எல்ஏ மினிஸ்டர் மூலியமாக கொடுக்கணும். 10:2 அந்த மெத்தடு அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதுதான். ஓகே சார். இப்போ வந்து ரொம்ப நாளாக விஜய் வந்து நான் தனிச்சு தான் போகிறேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு வந்து இவ்வளோ சீட்டு வேணும், இவ்வளோ தொகுதிகள் வேணும், எனக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வேணும்லாம் கேட்டார். இப்போ திடீர்னு வந்து போயிட்டு எடப்பாடி அவர்களோட போய் இணைகிறாருனா இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றமாக இருக்க போகுது? இதில் ஒன்றும் இல்லைடா மாற்றம். ஏமா யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிக்கலாம்டா. பட் மக்கள் வாக்களிக்கணும் இல்லை. அதாவது ஒரு கட்டுக்கோப்பு வேணும். அரசியலுங்கிறது வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். அன்றைக்கி பொதுக்குழு போட்டார். எங்கே வச்சு பொதுக்குழு போட்டார்? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பொதுக்குழு போடுறாரு. சரி, அந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் போட்டாங்க? ஒரே தீர்மானம், இவர் கூட்டணி பற்றி இவர் தான் முடிவு செய்வார், தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. இதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சா? சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நங்குன்னு கொட்டு வச்சாங்க திமுகவை அப்படின்னு பேசினார். வேறு ஏதாவது பேசினாருங்களா? சொல்லுங்கடா கண்ணு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ரொம்ப பகிரங்கமாக வைக்கிறது என்னென்னா, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு எங்களை பார்த்து,
நான் வந்து எனக்கு வந்து இதுக்கு ஆதவ் அர்ஜுனாவும் சரி இல்லை இவரும் விஜயும் சரி வந்து எங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஸோ எங்கள் கட்சி மேலே ஒரு எங்களை என்ன வகையிலெல்லாம் தடுக்கணுமோ அந்த வகையிலெல்லாம் வந்து தடுக்க நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. எங்கே தடுத்துருக்கோம்? எங்கடா தடுத்தோம்? நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ப்ரெஸ் தானே நீங்கள். எங்கே தடுத்தோம்? அவங்க 2 மாநாடு நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க, கொடுத்தோம். ரோட் ஷோ போகிறதுக்கு கேட்டாங்க, கொடுத்தோம். இவங்க 3ஆவதாக ரோட் ஷோ போகும்போது இவங்களா எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளே க்ரௌடுக்குள்ளே இவங்க நுழைஞ்சதுனால தான் தள்ளுமுள்ள இறந்து போனது. 500 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்த சொன்னதுக்கு நிறுத்தாமல் உள்ளே போனதுனால வந்த வேணை தான் அது. இவ்வளோ தவறுகளை அவங்களே செஞ்சுட்டு திமுக மேலே தவறு சொல்கிறது தவறு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தான் அது வந்து என்கொயரி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜுடைய பார்வையில் இப்போ சிபிஐ என்கொயரி பண்ணி அவங்க கொடுக்கட்டும் யார் மேலே தப்பு என்னங்கிறத. நீதிபதிகள் வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து முன் வச்சு திமுகவுக்கு வந்து ஒரு மறைமுக சாடல் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரே சார். ஏம்மா நீங்கள் ஒரு விஷயம், ஆளுங்கட்சினாலே எல்லாரும் குறை சொல்லத்தாண்டா செய்வாங்க. நீதிபதி மட்டும் இல்லை, பொதுமக்களே சொல்லுவாங்க ஆளுங்கட்சி தான். ஏம்மா நாங்களாம்மா பஸ்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னோம்? நாங்களாம்மா ரோட் ஷோ போகணுன்னு சொன்னோம்? இவர் 2 மாநாடு போட்ட மாதிரி ஒரு பொட்டைக்காட்டில் ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு கூட்டத்தை வர வச்சு அங்கே பேசிட்டு போனாருன்னா அந்த பிரச்சனை வருமா? யோசிச்சு பாருங்க சார். இப்போ தொடர்ச்சியாக வந்து விஜய்க்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வருது? ஏன்னா பொது மேடைகளில் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, மண்டையில் நறுக்கு நான் கொட்டிட்டாங்களா, கேட்குதா, வாய மூடிலாம் இப்பெல்லாம் ஆக்ஷன்லாம் காமிக்கிறாரு. ஏம்மா இதெல்லாம் வந்து ஒரு திரைப்பட நடிகருக்கு வந்து ஒரு டைலாக்ஸ் எழுதி கொடுக்கறதுக்கு பொதுவாகவே ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அதில் அந்த டைலாக்ஸை எழுதி கொடுக்குறாங்க, அவர் சொல்கிறாரு. இது தைரியம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஜனநாயக நாடு, யார் வேணாலும் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், அதுக்கு உரிமை உண்டு. ஆனால் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். இது அலௌடு ஸ்பீச் தானே இது. அதனால பேசட்டும். ஏமா சரிதான் சொல்லுவார். விஜய் செஞ்சது தவறுன்னு சொல்லலை, அவருடைய தவிர அவரே உணர்ந்துக்கிற நாள் வரும், அவ்வளோதான். ஓகே. இப்போது தொடர்ந்து வந்து இப்போ தாவேக்காவும் அதிமுகவும் வந்து ஒரு கூட்டணி நிலைப்பாடில் இருக்க போகிறாங்க அப்படின்னா இது திமுகவுக்கு எப்படி ஒரு பேக் ஃபயராக அமையும் சார்? பேக் ஃபயர் தான், அதில் ஒன்றும் இது இல்லை, வேறு எதுவும் இல்லைன்னு நான் சொல்ல இயலாது. அந்த பேக் ஃபயரை சரி கட்டுறதுக்கு எங்கள் தலைவர்கள் வந்து முயற்சிக்கிறாங்க. அப்போது திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சா? ஆமாடா கண்ணே, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், இன்னமே எங்கள் தலைமைக்கே தெரியாது இவர் அங்கே கூட்டணி போகிறது, புரிஞ்சுக்கோ. எனக்கு தான் இந்த கிடைச்ச தகவல், இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு கிடைச்ச தகவல். நான் இன்னும் அங்கே தலைமையில் கூட நான் பேசலை. ஸோ இப்போ நான் அப்போ தான் பேசுகிறேன். ஆகையினால இது வந்து நமக்கு வந்து டிலே பண்ணி தான் அவங்களுக்கே தகவல் தெரியும். ஆனாலும் நாங்கள் ஏற்கனவே இதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா இப்போ இருக்க கூட்டணி கட்சிகளோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சில கட்சிகளை நாங்கள் உடனே சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ராமதாஸ் ஐயா இப்போ எங்களோட வர்றதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்காரு. அன்புமணி அதிமுக கூட்டணி போகிறாரு, ராமதாஸ் எங்கள் கூட்டணிக்கு வர்றாரு. அதே மாதிரி கேப்டன் கட்சியும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் எங்களோட வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அவைலபிலிட்டி நிறைய உண்டு. இன்னும் சில ஜாதிய கட்சிகள்லாம் இருக்குது, அவங்களோடையெல்லாம் அங்கே பேச்சுவார்த்தைகள் அந்தந்த ஏரியா அமைச்சர் பெருமக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வரும். அந்த பேலன்ஸு தான், அதாவது ஒரு 5% 6% ஓட்டு தான் வித்தியாசம் வரும். அந்த கூட்டணிக்கும் நம்ம கூட்டணிக்கும் ஒரு 5-6% ஓட்டு வித்தியாசம் வரும். அந்த 5-6% ஓட்டை வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறோங்கிறது தான். இது இப்போ ராமதாஸை கூப்பிட்டோம்னா ஒரு 2-3 கிடைக்கும், அந்த அம்மாவை கூப்பிட்டோம்னா ஒரு 2 கிடைக்கும். ஸோ அப்போ 4-5 ஆகுது இல்லையா? அது மாதிரி தான். ஓகே. இப்போது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அலைன்ஸ் ஆயிடுச்சு. திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுறாங்க, விஜயினோட செல்வாக்கு அதிகரிச்சு ரசிகர்கள்லாம் வந்து வாக்காளர்களாக மாற போகிறாங்க அப்படின்றாங்க. அதனால என்னப்பா, நான் என்ன சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ரசிகர்கள் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு படம் நல்லா போனால் இந்த படத்தில் ஜெயமா, ஒரு படம் நல்லா போகலைன்னு வச்சுக்க அவனே தியேட்டர்லேயே செருப்பு கழட்டி வீசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல.
அதுதான் ரசிகர்கள் கூட்டம். இந்த ரசிகர்கள் கூட்டம்லாம் அரசியல் கட்சியில் வந்து இவன் சீஃப் மினிஸ்டராக வரணும்னு எவனும் ஓட்டு போட மாட்டான். நீங்கள் இது தெரியாதனமாகவே இவங்க எல்லாமே நினைக்கிறாங்க. ஒரு ஒரு இவங்க ஒரு ஸ்டண்டு பண்ணாங்கடா, அதாவது பெருசாக பூம் பண்ணி ஏதோ வரார் ஒரு பத்திரிகையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டை விட்டு கிளம்பினார், போய்கிட்டு இருக்கார், மீனமாக்க விமான நிலையம் வந்தார், விமானத்தில் ஏறிட்டார், திருச்சி விமான நிலையத்தில் இறங்கிட்டார், காரில் ஏறினார், போய்கிட்டு இருக்கார், இப்படியே ஒரு பின்னாடியே கேமராவை கொண்டு போய் விட்டு இந்த 4-5 ஊடகங்கள் பெருசாக பூம் பண்ணிச்சு. இப்போ அவனுங்களுக்கு என்னடா இது நம்ம தெரியாதனமாக இவனை வளர்த்து விட்டோமேன்னு அவனுங்களே ஃபீல் பண்ணுறானுங்க. அதனால் அதெல்லாம் சகஜம்தான், வரட்டும் பார்ப்போம். ஓகே சார், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ தாவேகா அதிமுகவோட கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போது, எந்த வித ஒரு பயத்தை கிரியேட்? அதான்டா நான் தான் சொல்கிறேனே, 3லேருந்து 5% ஓட்டு வித்தியாசம்தான். இந்த 5% சரி பண்ணுறதுக்குரிய முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கட்சி திமுக பண்ணோம். கண்டிப்பாக நாங்கள் 26 தேர்தலில் எத்தனை கூட்டணி அவங்க அமைச்சு வந்தாலும் நாங்கள் வெற்றி பெறதுக்கு எங்களுக்கு சான்சஸ்ஸு நெருங்கியிருக்கு. என்ன காரணம்னு கேளுங்க. அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதை மக்களே விரும்பலை. என்ன காரணம்னா, ஏற்கனவே எடப்பாடி என்ன சொன்னார், போன சட்டமன்ற தேர்தலில் இவங்களோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் ஜெயிக்க முடியாமல் போச்சு, அதனால எங்களுக்கு இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி 24 நாடாளுமன்ற தேர்தலில் பேசிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் பேசின இதே எடப்பாடி என்ன பண்ணார், கூட்டணி இல்லைங்கிறத லாஸ்ட் மினிட் வரலையும் சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியில் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் அவருடைய இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸு, அவருக்கும் அவர் சன்னுக்கும் உள்ள இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸு, இது அமித்ஷா கையில் பேப்பர் போய் சிக்கிக்கிட்டதுனால அவர் கூப்பிட்டு மிரட்டின உடனே கூட்டணிக்கு ஒத்துக்குன்னு விட்டார். அதில் கூட இவங்கள்ட்ட அவர்கிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் பிடிக்கல. கூட்டணி இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் டெல்லியில் போய் கூட்டணி ஒத்துக்கிட்டு வந்துட்டீங்க, அது எந்த வழியில் சேர்த்திங்கிறது கூட தகராறு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதை வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்படி இப்போ பிஜேபி அவங்களோட கூட்டணி போனால் அது எப்பயுமே, அதாவதுடா, இப்போ தாவேகா அதிமுகவோட கூட்டணி இருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கும் சார்? இல்லை சரி பண்ணி போயிடுவாங்களா எல்லாரும்? இல்லை, இப்போ பிஜேபி வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்கு, ஒரு மாவட்டம் இருக்கு இல்லையா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ கேட்குறாங்க. அது ரீசனபிள் தான். அவங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இவர் விஜய்க்கு வந்து அப்படி இப்படி பேரம் பேசி 70 தொகுதி ஒதுக்கலாம். அப்போ மீதம் இது போயிடுச்சுன்னா மீதம் இருக்கிறதுல 1 4 5 2 3 கொடுத்துட்டு அவருங்க ஒரு 130 தொகுதியில் நிற்கணும். அவர் தனிப்பட்ட பெரும் மெஜாரிட்டி ஒன்றுன்னா அவங்க நிற்கணும்ல, ஏடிஎம்கே. அப்படி நின்று தான் அதை வெற்றி பெற இயலும். அப்படி வெற்றி பெறலைன்னாக்க கூட்டணியை மந்திரி சபை அமையும். இதுதான் விஷயம். ஓகே சார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களை யாரும் அசைக்க முடியாது, நாங்கள் வந்து ரொம்ப தனிப்பெரும் கட்சி, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், இன்னைக்கு யார் எங்கேருந்து கூட்டணி வந்தாலுமே எங்களை வந்து அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களை கண்டு வந்து அஞ்சி நடுங்கிறாரு, நீதிபதிகள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவங்களை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க, அதனால் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே சார். ஏம்மா, அரசியலில் யாரா எதிரி, யாரா பயம்? ஏம்மா, கொடநாடு கொலை வழக்கு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு கொலை வழக்கு, இப்படி பல்வேறு கொலை வழக்கில் இருக்க எடப்பாடி பழனிசாமி பயந்துக்கிட்டு இருக்காரா? அவர் காலத்தில் எத்தனை கண்டெய்னரில் நோட்டுக்கெல்லாம் போச்சு, பிடிபட்டுச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவ்வளோ பணம் எல்லாம் இது பண்ணும்போது கடைசியில் என்னாச்சு? அந்த பணம் தான் இல்லாமல் போச்சே தவிர அவரை ஒன்றும் பண்ணுக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்வுல பேசுகிற பேச்சு. ரெண்டாவது, அவருக்கு வந்து இன்னும் முதிர்ச்சியின்மை ஜாஸ்தி இருக்குது. எப்படி பேசணும் என்னங்கிறது அவருக்கு தெரியல. அவங்க கொஞ்சம், அதாவது அவர் என்ன பேசுனா எப்படி இது இருக்குங்கிறத ஸ்கிரிப்ட் போட்டு கொடுக்குறாங்க, அந்த ஸ்கிரிப்டை வச்சு பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் விஜய்க்கு இன்னுமே மவுஸ் இருக்கே சார். ஏமா மவுஸ் இல்லாமல், ஏமா அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கார், 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கி நடிக்கிறாரு. அவர் நடித்தாருன்னா அந்த 200 கோடியும் வசூலாகுது, அதுக்கு மேலேயும் வசூலாகுது. அப்படி இருக்கும்போது அவருக்கு கூட்டம் வராமல் இருக்குமாடா? இன்றைக்கி அதுலேயும் ஒரு பொம்பளை பிள்ளைய தான் அவன் ஜாஸ்தி விரும்புது. ஒரு பொண்ணு சொல்கிறா, புருஷனை பக்கத்தில் வச்சுட்டு என் புருஷனை காட்டிலும் எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்குங்கிறா. இனி இதுக்கு மேலே சொல்லிட்டு சிரிக்கிறான்.
அப்போ எப்படி இருக்கு பாருங்க காலம். அது அது இறந்த குடும்பத்துல கூட கரூர்ல கூட வந்து ம். பரவாயில்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க சார். பரவாயில்ல விஜய் திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துமா அதாவது மடைமாற்றம் பண்ணுறது தான். அந்த கட்சி வந்து தவேகா வந்து மடைமாற்றம் பண்ணுது. அதை 20 லட்சம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வர வச்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சீன் போடுவாங்கடா. இப்போ ஊடகத்துக்கு முன்னாடி காலில் விழுந்தா தானே ஃபோட்டோ எடுத்து வெளியில் பரப்புவீங்க. ஒரு ரூமுக்குள்ளே வச்சு ஒவ்வொரு குடும்பமாக வர சொல்லி ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து மன்னிச்சுக்கோங்கன்னு அழுதாக்க யாருக்கு கிளிசரின் போட்டுட்டு அழுதா யாருக்கு என்ன தெரிய போகுது. அதெல்லாம் இந்த சகஜம்டா. அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும். அவங்களுக்கு ஏதாவது கண்ணு இப்போ வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து அதிமுக பிஜேபி அதிமுக விட்டுடுங்க, தவேகா விட்டுடுங்க. நாங்கள் பார்க்குறது என்டிஏ கூட்டணிக்கு தான் இவர் போகிறாரு. ஸோ என்டிஏ கூட்டணி வந்து இந்தியா பூராமே மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நடந்த இதில் நடந்த பீகாரில் நடந்த எலெக்ஷன் ஆகட்டும், ஹரியானாவில் நடந்த எலெக்ஷன் ஆகட்டும், ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு வீட்டில் 500 ஓட்டு பதிவு பண்ணியிருக்கான். இப்போ நம்ம இதில் வந்து பாருங்கள், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்கான். இது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது. சரிங்களா? இது மாதிரி பல்வேறு அதாவது ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு பாரதிய ஜனதா. அவங்க ஆட்சியை த்ரூஅவுட் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூரா கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய கனவு திட்டம். அதை அவங்க நிறைவேற்றுறாங்க. அதுக்கு வந்து இவங்கெல்லாம் கைக்கூலியாக இருக்காங்க. இப்போ இந்த பீகார் தேர்தலை ஒட்டி இப்போ இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா சார்? அது எப்படிடா, நான் இங்கே இருக்கேன் அங்கே இல்லையே, தொடர்பு இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல இயலாது. ஆனால் தீவிரவாத குழுக்களை வந்து நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பந்தாவாக பேசிகிட்டு இருக்காரு நம்ம உள்துறை அமைச்சர். ஆனால் அவருக்கு இப்போ சவால் விடும்படியாக தான் டெல்லியில் இது நடந்திருக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் என்ன நினச்சி தெரியுமா, மாசு ரொம்ப ஓவராக கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதாவது பொல்யூஷன் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, எங்களால் மூச்சு விடக்கூட முடியலன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அது இந்த மாதிரி எல்லாம் வரும்டா. ஆட்சியில் வந்து நல்லது நடந்தாலும் வரும், கெட்டது நடந்தாலும் வரத்தான் எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும். இப்போ போன வருஷமே இது தொடர்பாக ஒரு எலெக்ஷன் ஒட்டி தான் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துச்சு. இப்போது அதே மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இதை வச்சு அவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரியோ இல்லை அவங்கள பாதுகாக்கிற மாதிரியோ வந்து பாஜக அவங்களுக்கான வாக்குகளை வந்து அள்ளுறதுக்கு. ஆமாம், அதாவது முஸ்லீமுக்கு தான் தீவிரவாதிகள் தான் வச்சுட்டாங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து அதை பாதுகாப்பு கொடுத்து மக்களை காப்பாற்றுறோன்னு ஒரு வேஷம்தான். நீங்கள் காஷ்மீரில் ஒவ்வொரு நடந்த இதை பாருங்க, புல்வாமா தாக்குதலில் 40 பேர் இறந்தாங்கல்ல, அந்த நேரம் என்ன எலெக்ஷன் நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி அதாவது கண்ண கொலைகார கூட்டம் கண்ண பாரதிய ஜனதா கட்சி அவங்க வந்து அதான் ஆட்சிக்கு வரணுன்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கம் எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே மகாத்மா காந்தியவே ஷூட் பண்ணவங்க தானே கோட்ஸை. யாருமா? ஆர்எஸ்எஸ் தானே. அவர் தானே காந்தியவே கொலை பண்ணார். அதையே நியாயம் கற்பிக்கிறானுங்கள்ல. ஸோ அவங்களுக்கு அதான் இது நல்ல ஒரு எண்ணம்லாம் நல்ல எண்ணம்லாம் இருக்காது. எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க இவங்க. இந்த காலம் பூரா இந்த பாரதிய ஜனதாங்கிற கட்சி இந்தியாவிலேருந்து ஒழிஞ்சாதான் மக்கள் நல்லா சுயட்சமாக வாழ முடியும். இல்லைன்னா ஜாதி வெறி பிடிச்சி அழதான் வேணும். ஓகே சார், இப்போ ஆதவ் அர்ஜுனாக்கு எங்கேருந்து சார் தைரியம் வந்துச்சு? ஏன்னா ஒரு பொது வெளியில் வந்து என்ன வேணால் பேசலாம். ஏன்னா விஜய் வந்து இந்த தடவை வந்து போன தடவை தான் ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படின்னு பேசினார், இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் பேசினார்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி வந்து ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக நிறைய பேர்த்த வந்து ஸ்டேஜில் கிளின்னு கிழிச்சாரே, அதை பார்த்தீங்களா சார்? அதாவதுடா, கரூர் சமாச்சாரத்திலேயே ஆதவ் அர்ஜுனா அந்த புஷ் ஆனந்த் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். ஜெயலலிதா அம்மாவாக இருந்தால் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த விஜயிலேருந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் பெயிலில் வாடான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்க அதை பண்ணலை. இவர் வந்து இளைய மனசு உள்ளவர், எங்கள் சிஎம். அதனால் அவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆகி போச்சு. ரெண்டாவது, அவர் அங்கேயே செல்லப்பிள்ளை மாதிரி வளர்ந்தவர். ஒரு 2-3 வருஷம் அங்கே இருந்தார் டிஎம்கேயில். அந்த ஐடி விங்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் பேசுகிறாரு. ஏம்மா, ஒரு பழமொழி சொல்லுவாங்கடா கண்ணு, நாய் குலைச்சி விடிய போதா, இல்லை சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியனுக்கு எதுவும் கேடா? நாங்கள் சூரியனு, நாய் குலைக்குது, குலைச்சிட்டு போகட்டும், அதுக்கு தான் வாய் வலிக்கும். நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கிறோம்.
ஓகே சார். தொடர்ந்து வந்து ஆதவர்ஜனா திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து அமைதியாக மௌனமாகவே இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு கலைஞரோட இது வந்து வேற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோடது வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாகவே கை நகர்த்துறாரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா, இல்லை யுக்தி ஏதாவது ஃபாலோ பண்ணுறாரு? இல்லை, அவர் உத்தி தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோம் கவிழ்த்தோன்னு வெளியில் பேசாமலே நம்ம என்ன காரியம் செய்யணும், எதை செய்யணுங்கிறத கரெக்டாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாமே சரியாக வரும். ஏம்மா, நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறது எங்களுடைய இலக்கு. அப்படியே ஆட்சிக்கு வராமல் போயிட்டோங்கிறதுக்காக நாங்கள் என்ன இல்லாமல் போயிடுவோமா? சொல்லுங்கள். சூரியன் உதிக்கிறது உதிக்காமல் போயிட போதா? சந்திரன் உதிக்கிறது உதிக்காமல் போகுதா? வராதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலடா. அப்படி இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு 14 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வரல, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு 10 ஆண்டு இல்லை. இப்போ நாங்கள் மறுபடியும் கூட இல்லாமல் போகிறோம். அதனால் என்ன இருக்குது, அடுத்து மக்களுக்கு தெரியும்ல யார் ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு திரும்ப மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஓகே சார். தொடர்ந்து திமுக அரசு மேலே ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு இருக்குது. திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படுறதில்ல, மழைநீர் வடிகால் பணிகள் வந்து அப்படியே கிடக்கு, என்ன பண்ணாங்கன்னு தெரில, இந்த மழை காலத்தில் வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு தொடர்ந்து திட்டங்கள் பற்றின ஒரு குறைகள் இருக்குது. அது எப்படி சார்? ஏமா, திட்டங்கள்லாம் செயல்பாடு நடைமுறைகளை தாண்டா இருக்குது, செயல்பாடுகள் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த நாடு எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி மழை பெஞ்சால் தண்ணி தேங்க தான் செய்யுது. இப்போ ஆந்திராவில் மழை பெஞ்சால் தண்ணி தேங்கலையா? கேரளாவில் ஒன்றில் தான் தண்ணி தேங்காது. காரணம் என்னென்னா, அது மலைகளில் வீடை கட்டியிருக்காங்க. மற்ற இடங்கள் எல்லாமே பள்ளத்தில் வீடை கட்டினதுனால மழை நீர் நிற்கும், கம்மாலையும் இதுலேயும் தான் நிற்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து திட்டமிட்டு இங்கே யாரும் வீடு கட்டலை. இப்போ திட்டமிட்டு வீடு கட்டியிருக்கோன்னா கேகே நகர், அண்ணா நகர், பெசன் நகர், இந்த ஜெய நகர், இந்த மாதிரி குடியிருப்புகள்லாம் வந்து இப்போ ரிவைஸ்டாக வந்து இந்த காலத்தில் கட்டப்பட்ட, இந்த நூற்றாண்டில் கட்டப்பட்ட வீடுகள். அங்கெல்லாம் எந்த வெள்ளமும் இருக்காது. ஆனால் அங்கெல்லாம் செவ்வனே அவங்க பிளாட் போட்டு விற்கும் போதே வடிகால் எல்லாம், வாட்டர் லைனு இதெல்லாம் எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான அங்கே தோண்டி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் வராது. இந்த மாதிரி ஜன நெருக்கமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தான் வந்து அவங்க இந்த இதுக்கெல்லாம் பிளான் அப்ரூவ்டே இருக்காது அந்த காலத்தில். அவங்க வந்து நெருக்கி வீடை கட்டிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு பள்ளமாக இருக்கும், ரோடு மேலே இருக்கும், அது வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடும். அதெல்லாம் சகஜம்னா. இது வந்து தெரியாதனமாக இவங்க பேசுகிறாங்க, அரசியலுக்காக பேசுகிறாங்க. உலக நாடுகள் பூரா நான் பார்த்துட்டேன். வேணாலும் நீங்களும் மழை பெய்யறல் நியூஸில் எல்லாம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த நிகழ்வுகள் நடக்கும். இல்லை சார், இப்போ இந்த மழைநீர் பணிகளுக்காக வந்து ஒரு சில கோடிகள் வந்து ஒதுக்குனதாகவும் அதை வந்து அப்படியே செயல்படுத்தாமல் இந்த அவசர கதிக்கு சில பம்புகள்லாம் வச்சு உறிஞ்சாங்க, அதே தான் இப்போவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதை தான் இப்போவும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏம்மா, இவங்க வந்து இந்த 4000 கோடி விஷயத்த பேசுவாங்கடா. இந்த 4000 கோடி செலவிடப்பட்டுச்சா இல்லையானே எங்கள் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க. எங்கள் ஆடிட்டர் ஜெனரலில் அவங்க ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல் இருக்க ஆடிட்டர் ஜெனரல். அதில் ஏதாவது தவறு நடந்தால் அவங்க பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா, இணைப்புகள் கொடுக்கறது கஷ்டம். இப்போ எனக்கு கூட நான் அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இணைப்பு கொடுக்கணும். அது பகலும் ராத்திரியுமா வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்தும்போது கடைசியில் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல முட்டுக்கட்டையாக போச்சு. அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலை. எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத காரணம் என்னென்னா, மரம் நிற்கிது. இப்போ அந்த மரத்தை வெட்டணும், வெட்டி எடுக்கணும். அதுக்கு 72 பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த சூளைமேடு ஹைரோட்டில் சொல்கிறேன். சூளைமேடு ஹைரோட்டில் போனோன்னா அந்த இதுக்கு எய்த்த மாதிரியே ஒரு பெரிய மரம் இருக்கிறதுனால இப்போ இது வரையும் காங்கிரீட்லாம் போட்டு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அந்த மரத்தை ரிமூவ் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் அந்த வாய்க்காலில் ஜாயின் பண்ணணும். பண்ணால் அந்த தண்ணி போகும். இதே மாதிரி இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பகுதியில் பூரா கிராஸ் பண்ணி இவங்க கட் பண்ணி இன்னுமே போட இயலலை. இப்போ எனக்கு தெரியும், இந்த சந்திரபவன் ஹோட்டல் இருக்க அது வழியும் வந்து லைன் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ அந்த ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் போட்டு ரைட்டில் திருப்பினோம்னா அந்த தண்ணி அங்கே இருக்க அந்த சேனலில் போகும். அதுக்கு இன்னும் இப்போ இல்லை. இப்போ முடியும். இப்போ அநேகமாக இந்த டிசம்பர் 6 ஜனவரியில் வந்து இந்த மெட்ரோ முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்டாக 2 வருட காலங்கள் எடுக்குங்கிற மாதிரி சொன்னாங்களே சார். மெட்ரோ பணி எல்லாம் முடியும். இந்த மெட்ரோ சொல்கிறேன் நான். இப்போ இப்போ ஆர்காட் ரோடு இருக்குல்ல, இப்போ இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, இப்போ கீழே டனல் வந்துருச்சு. இங்கே கீழே வந்துருச்சு, ரயில்வே பிரிட்ஜை தாண்டி போயிடுச்சு, லைன் போயிடுச்சு.
போய் இப்போ அங்கே ரைட்டில் திரும்பிடுச்சு. அதனால் இந்த இடம்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஓகே சார். இப்போ தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து போதை பழக்கமும் இந்த கஞ்சா விற்பனையும் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வச்சுட்டே வராங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? ஏம்மா, இந்த கஞ்சா இந்த போதைப் பொருளுங்கிறது வந்து மனிதன் வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும், அது எந்த ரூபமாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அயல்நாட்டுக்காரவனுங்களும் வெளி மாநிலத்தை சார்ந்தவனுங்களும் இங்கே கொண்டுட்டு வந்து கஞ்சா, மெத்து இந்த மாதிரி இதுகள்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பிரமுகர்களே இல்லை இல்லைம்மா. அதாவது நீங்கள் இதில் என்ன ஆச்சுன்னா, அந்த இந்த மெத்து பிடிச்சது வந்து திமுகவில் இருந்த ஒரு டெல்லியில் பிடிச்சாங்க அந்த பாய் ஒருத்தனை. அதை வச்சு இவங்க எல்லாரும் எங்களை சொல்கிறாங்க, எங்கள் கட்சியில எல்லாம் இப்போ ரொம்ப ஒழுக்கக்கேடான ஆள் யார் இருந்தாலுமே அவனை கட்சியை விட்டு நீக்கி உள்ளதுக்கு போட்டுருவோம். அதனால் எங்கள் கட்சியில் இப்போ எல்லாம் எவனும் கஞ்சா வைக்கிறது இல்லை, இது பண்ணுறதில்ல. அதில் இந்த இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, கள்ளச்சாராயம் அவன் தான் விற்றான் அப்படி இப்படிம்பாங்க. அவன் எங்கள் கட்சிக்காரனே இல்லை, சும்மா எங்கள் படத்தை ஒட்டி வச்சுக்கிட்டு அதை ஒரு பெருசாக காட்டிக்கிட்டாக்க போலீஸ்காரன் வந்தால் கலைஞர் படம்லாம் ஒட்டியிருக்கு, அப்போ கட்சிக்காரன் போல இருக்குன்னு நினச்சிக்குவாங்கல்ல. அதுக்காக ரொம்ப பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் வந்து போதை அதிகமாக பரவி இருக்கு. நான் அதை வந்து பொய் சொல்ல வியலலை. அதை ஒழிக்கிறது வந்து பிடிக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போ கஞ்சாக்களை நிறைய பிடிக்கிறோம், அதே மாதிரி கஞ்சாவை குடிச்சு விட்டு போய் அந்த ரேப் பண்ணுறான். அவன் கோவை சமாச்சாரம், இப்போ கோவை சமாச்சாரம் நடந்து நாங்கள் 18 மணி நேரம் 20 மணி நேரத்தில் அவனை செக்யூர் பண்ணிட்டோம், ஷூட் பண்ணி செக்யூர் பண்ணிட்டோம். ரெண்டாவது, பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸ் வேணும்டா கண்ணு, தப்பாக நினைக்காதீங்க. ஒரு பெண்ணு ஒரு ஆணை வந்து டெய்லி போய் சந்திச்சிருக்கா அந்த நேரத்தில் அந்த இடத்துல, அதை ஸ்கெட்ச் போட்டு தான் அவங்க தூக்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தவறு இல்லையா? கேட்டால் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையான்னு கேட்குறாங்க. சுதந்திரம் இருக்குது. நீங்கள் நல்ல ரோடு ஜங்ஷனில் போங்க, வாங்க, ஒரு பூங்காவில் உட்காருங்க, பேசுங்க, இங்கே யார் வேணான்றா? அது காருக்குள்ளே ஒரு இருட்டில் உட்காந்து பேச வேண்டிய அவசியம் என்னடாக்குன்னு இருக்குது. காலங்கள் வந்து நம்ம கலிகாலம் ஆயிடுச்சு. எந்த இடத்துலையும் எப்போ வேணாலும் தப்பு நடக்கலாங்க இருக்குது. காவல்துறை ஒவ்வொருத்தருக்கும் பந்தோபஸ்து கொடுக்க இயலுமா? இல்லை சார், பிடிப்பட்ட 3 பேரும் வந்து ஆல்ரெடி கைதிகள் தான், ஏன் இவர் சுதந்திரமாக வந்து நடமாட விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ கைதின்னா அவனு பரோலில் வெளியில் வர்றான், இல்லை அவன் விடுதலை ஆகி வெளியில் வர்றான்னா ஒவ்வொரு கைதிகளுக்கும் விடுதலை ஆகிறவனுக்கும் ஒவ்வொரு போலீஸை போட முடியுமாடா? தெரியாமலே பேசுகிறானுங்கம்மா. இப்போ பாதுகாப்பு இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவல்துறையை போடணுமா? அப்போ அவங்களுக்கு அப்புறம் யார் பாதுகாப்பு? இப்போ பெண்கள் இங்கே வந்து நீங்கள் 4 கோடி பெண்கள் இருக்கீங்க, 4 கோடி பெண்களுக்கு ஒரு 100 கோடி பெண்களையாவது நாங்கள் வந்து காவல்துறையில் நியமிக்க இயலுமா? முடியுமா? அரசாங்கத்தால் சம்பளம் கொடுக்க இயலுமா? இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாததை பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களே ஒரு 3 வருஷம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா அரசு இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கா தெரியும். ஓகே சார், இப்போது நீங்கள் ரொம்ப யாருக்குமே சொல்லாத ஒரு கண்டென்ட் சொன்னீங்க, தாவேகா அதிமுக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 100% கன்ஃபார்ம் மேட்டர் தான். ஓகே, ஒன்றிய அரசு அதுலேயும் இன்னொன்று ஒரு முக்கியமான இந்திய அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர், அவருக்கு உறவினர், யாருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் டு எடப்பாடி பழனிசாமி, அதனால் அவர் பேசுகிறார். ஓகே, ஸோ இது எப்போ சார் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அது இப்போ எல்லாம் பேச்சுவார்த்தை. இப்போ தானடா இவங்க என்னன்னு அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க, அவங்க இவங்கள்ட்ட பேசணும், இதெல்லாம் இருக்குல்ல. 2 பேரும் கலக்கணும், பேசணும், வைக்கணும், சீட்டு ஷேரிங் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த தொகுதி ஷேரிங், இதெல்லாம் முடியணும்ல. முடிஞ்சதுக்கப்புறம் தானே தெரியும். எப்படி உங்களுக்கு ஜனவரி ஆகிடும். ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி கண்ணு.